மாணவர்களை சமூக விரோதிகள் என்கிறாரா, ரவுடிகள் என்கிறாரா? இப்படி பேசித்தான் பல நேரங்கள்ல அரசாங்கங்களுக்கு பேராபத்து வந்திருக்கு. இப்படி பேசுறவங்கனால நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது. பிரான்சில் என்ன நடந்ததோ, கிரீஸில் என்ன நடந்ததோ அதை போல இந்த போராட்டமே இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்காலத்தில் தூக்கி எறிவதற்கான ஒரு புரட்சியின் விளைவாக கூட அமையக்கூடும். நான் ஏன் வெளியேற்றப்படவில்லை? நானே மாணவர்கள் மத்தியிலே போய் இன்னும் போராட்டம் வலுப்பெறட்டும், கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபடுங்கள். 65 எப்படி மாணவர்கள் ஈடுபட்டார்களோ அதை போல இப்பொழுதும் ஈடுபட வேண்டிய தருணமும் கடமையும் வந்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக அவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையிலே நானும் எங்கள் இயக்கமும் செயல்படுவோம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் அடியோடு நாசமாக்கி வருகிற வேலிக்காத்தான் எனப்படும் சீமக்கருவேல மரங்கள் 50 அடி 60 அடி ஆழத்துக்கு மண்ணுக்குள் வேரோடி அங்கே நெடுந்தொலைக்குள்ள தண்ணீரையும் உறிஞ்சி கொண்டு கரியமில வாயுவை உமிழ்ந்து பிராணவாயை உள்வாங்கிக் கொள்கிறது. இதனால் விவசாயம் அழிந்து வருகிறது. இந்த மரங்களுக்கு அடியில் ஆடு மாடுகள் போய் நிழலுக்கு கூட நிற்காது, பறவைகள் கூடு கட்டாது. கேரளத்தில் ஒரு இடத்திலே கூட பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறை மக்களுக்கு ஏற்பட வேண்டியது அவசியம் என்றாலும் அந்த அக்கறை யாருக்கும் கிடையாது. நான் 11 ஆண்டுகளாக இதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் உயர் நீதிமன்றத்தில். இப்பொழுது கடந்த முறை நீதிபதிகள் அரசாங்கத்துக்கும் சரியான ஆணைகளை பிறப்பித்தார்கள். மாவட்ட கலெக்டர்களினுடைய கூட்டத்தை கூட்டி வருவாய்த்துறை தலைமை அதிகாரியின் மூலம் இவற்றை அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். ஆனால் அந்த ஆணை செயல்படுத்தப்படவில்லை. நான் 7 மாவட்டங்களில் காலை முதல் மாலை வரை இருந்து நானே அந்த பணியில் ஈடுபட்டதால் வேரோடு எடுத்தால் தான் அகற்ற முடியும். மேலே வெட்டிவிட்டால் மீண்டும் முளைத்துவிடும். அதில் ஈடுபட்ட காரணத்தால் அந்த விஷப்புகையால் நான் தாக்கப்பட்டு என் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 20 நாட்களாக நான் பேச முடியவில்லை. நான் அதை பொருட்படுத்தவில்லை. நான் நீதிபதிகளிடமே சொன்னேன், நான் ஒரு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர். இந்த வேலை செய்வதால் 5 ஓட்டு கூட கிடைக்காது. இது ஓட்டுக்காக செய்கிற வேலை இல்லை. இதை யாரும் இதை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். தமிழக பாழாகிவிடக்கூடாது என்பதற்காக, விவசாயம் அடியோடு நாசமாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த வேலையை என் தோள் மீது போட்டுக்கொண்டு நானும் என் தோழர்களும் அங்குள்ள விவசாயிகளுமாக சேர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டு வருகிறோம். இப்பொழுது நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட்டத்தை உடனடியாக கூட்டவும், அதற்கு உரிய ஆணைகளை தலைமைச் செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர் பிறப்பிக்கவும், அதற்கு என்னென்ன தேவையோ அதற்குரிய தேவைகளை செய்து கொடுக்கவும் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களிலே பெரும்பாலும் இது அகற்றப்பட்டு விட்டது என்று அரசாங்க தரப்பிலே உண்மைக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு தகவலை இங்கே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நினைக்கிறேன் சொன்னார். எந்த ஊரில் எடுத்திருக்காங்க, எங்கே எடுக்கலை. கோர்ட்டில் இப்படி தப்பான தகவல்களை அரசாங்க அதிகாரிகள் சொல்லக்கூடாது. அப்படியே குவிஞ்சு கிடக்கு, எல்லா ஊர்லையும் அடர்ந்து கிடக்கு. அகற்றணும்னா அது வார் ஃபுட்டிங்கில் எடுத்தால் தான் முடியுமே தவிர சும்மா ஒரு 2 இடத்துல போய் அப்படி எடுத்து விடுவோம் காட்டுற மாதிரி காட்டுறதுனால ஒன்றும் பயன் கிடையாது. ஆகவே இதற்கு நீதிபதிகள் மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறார்கள், சரியான ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அரசு இதை நிறைவேற்ற வேண்டும், இதை செயல்படுத்த வேண்டும் என்பதையும் நான் அரசுக்கு வேண்டுகோளாக உங்கள் மூலமாக நான் முன்வைக்கிறேன். வேலிக்கரில் பற்றி கேட்கணும்னா கேளுங்க. உங்களுக்கு அதில் அக்கறை கிடையாது, மக்களுக்கு அக்கறை கிடையாது. வேறு அரசியல் கேள்விகள் தான் ரொம்ப அக்கறை. கேளுங்க.
கேளுங்க தோழர், சொல்றேன். முழுக்க முழுக்க நாங்கள் ஆதரிக்கிறோம். முதல் நாள் போராட்டம் நடந்தபோது அடிபட்டு பாதிக்கப்பட்டு சுர்ஜித் பவனிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த மாணவர்களை நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்களும் அங்கே நின்று நேரடியாக பார்த்தோம். நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அந்த இடத்திலேயே சொன்னேன், இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற வேண்டும். அரசாங்கம் அடக்குமுறையை கையாள முனைந்தால் அதனுடைய எதிர்விளைவுகள் மிக விபரீதமாக அரசுக்கு எதிராக அமையும். பெரும் மாணவர் கட்சிதாரை நினைத்தால் நெடுங்காலத்துக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் லட்சோப லட்ச மாணவர்கள் கிளர்ந்து எழுகிற போது அது புரட்சியாக மாறும். பிரான்சில் என்ன நடந்ததோ, கிரீஸில் என்ன நடந்ததோ, அதை போல இந்த போராட்டமே இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்காலத்தில் தூக்கி எறிவதற்கான ஒரு புரட்சியின் விளைவாக கூட அமையக்கூடும். முழுக்க முழுக்க நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். மாணவர்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறோம். அவர் தர்மேந்திர பிரதான் தாமதமின்றி அவர் அமைச்சரவையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். நரேந்திர மோடி சப்பக்கட்டு கட்டுகிறார். நீங்கள் நட்டா போய் பார்ப்பதோ, அங்கே போய் வான்சோக் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறவர் உண்ணாவிரதத்தை நிறுத்தி கொண்டது மனதுக்கு நிம்மதி அளிக்கிறது. ஆனால் அரசாங்கம் பிடிவாதமாக இருக்கிறதே. அவர் பிரதான் ஏன் வெளியேற்றப்படவில்லை? என்ன போராட்டம் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது விசுவரூபம் எடுக்கும். நாங்கள் முழுக்க முழுக்க ஆதரிப்போம். நானே மாணவர்கள் மத்தியிலே போய் இன்னும் போராட்டம் வலுப்பெறட்டும், கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபடுங்கள். 65 எப்படி மாணவர்கள் ஈடுபட்டார்களோ அதை போல இப்பொழுதும் ஈடுபட வேண்டிய தருணமும் கடமையும் வந்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக அவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற வகையிலே நானும் எங்கள் இயக்கமும் செயல்படுவோம். லாக்அப் பண்ணணும் எல்லா ஆட்சியிலும் தான் நடந்திருக்கு. இங்கே மட்டும் நடக்கலை. இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக நடந்திருக்கு. இல்லை இல்லை, அதை விட மோசமாக ஒன்றும் நடக்கலை. இதை விட மோசமாக முன்பு நடந்திருக்கு. சார், நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போராடக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் போராடலை. டெல்லியில் ஒரு சிலர் ஊடுருவல் ஏற்படல, ரவுடிகள் தான் போராடுறாங்கன்னு பாஜக மாநில தலைவர் நைனா நாயகன் குற்றம் சாட்டுறாரு. இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா மாணவர்கள் மனதுக்குள் ரவுடித்தனம் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவரும். நான் அந்த கலவரம் நடைபெற்ற இடங்கள் எல்லாவற்றுக்கும் சென்றிருக்கிறேன். 90 விழுக்காடு 99 விழுக்காடு மாணவர்கள் தான் இதிலே போராடினார்கள். பழியை சமூக விரோதிகள் என்றும் ரவுடிகள் என்றும் சொல்வது மாணவர்களை சமூக விரோதிகள் என்கிறாரா, ரவுடிகள் என்கிறாரா? இப்படி பேசித்தான் பல நேரங்களில் அரசாங்கங்களுக்கு பேராபத்து வந்திருக்கு. இப்படி பேசுகிறவங்களால நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் யோசித்து பேசுறது நல்லது. சார், டெல்லியில் போராடுறவங்கள மத்திய காவல்துறை, டெல்லி காவல்துறை எல்லாம் தாக்குதல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறோம். ஆனால் தமிழகத்தில் போராடக்கூடிய மாணவர்களையும் கல்லூரி வளாகத்திற்குள்ளே சென்று இழுத்துட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. காவல்துறை அத்துமீறி செல்வதை நாங்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம். காவல்துறை தங்கள் சட்ட வரம்புகளை மீறி அவர்கள் அத்துமீறி சென்று ஜனநாயக உரிமையின்படி போராடுகிறவர்களை அடக்க நினைத்தால் அது விபரீத விளைவுகளிலே தான் கொண்டு போய்விடும். அப்படி அதில் ஈடுபடுகிற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.